மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம். எருசலேம் கோவிலின் அழிவு பற்றி முன்னறிவித்தல். இயேசு கோவிலை விட்டு வெளியே வந்தபோது அவருடைய சீடருள் ஒருவர், போதகரே, எத்தகைய கற்கள், எத்தகைய கட்டடங்கள் பாரும் என்று அவரிடம் சொல்ல, இயேசு அவரை நோக்கி, இந்த மாபெரும் கட்டடங்களை பார்க்கிறீர் அல்லவா? இங்கு கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்றார். வரப்போகும் கேடு பற்றி அறிவித்தல். இயேசு கோவிலுக்கு எதிராக உள்ள ஒலிவமலை மீது அமர்ந்திருந்தபோது, பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா ஆகியோர் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை அனைத்தும் நிறைவேறப் போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது, உங்களை யாரும் நெறித்தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து, நானே அவர் என்று சொல்லி பலரை நெறித்தவற செய்வர். போர் முழக்கங்களையும் போர்களை பற்றி நற்செய்திகளையும் கேட்கும் பொழுது நீங்கள் திடுக்கிடாதீர்கள். இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகா. நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும், பஞ்சமும் உண்டாகும். இவை கொடும் வேதனைகளின் தொடக்கமே. நீங்கள் கவனமாயிருங்கள். உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தொழுகை கூடங்களில் உங்களை நைய புடைப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர் முன்னும் அரசர் முன்னும் நிறுத்தப்பட்டு அவர்கள் முன் எனக்கு சான்று பகர்வீர்கள். ஆனால் எல்லா மக்களினத்தவர்களுக்கும் முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு போகும்போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுபவையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. மேலும் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தை பிள்ளைகளையும் கொல்வதற்கு என ஒப்புவிப்பர். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்பி அவர்களை கொல்வார்கள். எனது பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பர். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். வரப்போகும் கொடும் வேதனை. நடுங்க வைக்கும் தீட்டு. நிற்கக்கூடாத இடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். படிப்பவர் இதை புரிந்து கொள்ளட்டும். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும். வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் கீழே இறங்க வேண்டாம். தம் வீட்டினின்று எதையும் எடுக்க அதில் நுழையவும் வேண்டாம். வயலில் இருப்பவர் தம் மேலுடைய எடுக்க திரும்பி வர வேண்டாம். அந்நாள்களில் கரிவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோர் நிலைமை அந்தோ பரிதாபம். இவை குளிர்காலத்தில் நிகழாதபடி இறைவனிடம் வேண்டுங்கள். ஏனெனில் இவை துன்பம் தரும் நாள்களாயிருக்கும். கடவுள் படைக்கத் தொடங்கிய காலத்தில் இருந்து இந்நாள் வரை இத்தகைய வேதனை உண்டானதில்லை, இனிமேலும் உண்டாகப் போவதில்லை. ஆண்டவர் அந்நாள்களை குறைக்காவிடில் எவரும் தப்பி பிழைக்க முடியாது.